மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் AMR சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் 4 ரோடு சேலம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். புராதன காலகட்டங்களில் அப்பொழுது வாழ்ந்த சித்தர்கள் எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த பாடல்களை பொறுத்து தான் அந்த வருஷத்தினுடைய முழு வெண்பாவும் அமையும் அப்படின்றது பொது பலன்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் இந்த வருஷத்தினுடைய தொடக்க காலகட்டம் இருக்கு. இந்த வருஷத்தில் மிக முக்கியமாக பார்க்கும்பொழுது பார்த்தா மழை பொழிவு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி முக்கியமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் கண்டிப்பாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மகத்துவம் வாய்ந்த வருடமாக இருக்கும். குறிப்பாக வேளாண் பொருட்களும் அந்த விவசாயமும் செழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான சூழல்களை இந்த வருடம் ஏற்படுத்த போகுதுன்னு சொல்றாங்க. தொற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமா இந்த வருஷத்துல விமான விபத்துக்கள் நிச்சயமாக பல இடங்களில் ஏற்பட்டே தீரும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனியோடு ராகு எப்போதெல்லாம் ஆவரணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தங்கத்தின் விலை எங்கேயோ பீக்ல போயிடும். குறிப்பா ஒரு சவரத்தெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு முடியறதுக்குள்ள 1 லட்சத்தையே தொட்டுடும். அது பூஜை அறையில் குளிச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த பழம்லாம் வச்சுருப்பாங்க, ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டு கண்ணை முடிச்சு பார்க்குறது ஒரு வழக்கமாக இருக்கும். யூஸ்வலி பொதுவாக புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் துயில் கலைங்க. தமிழ் புத்தாண்டில் எப்படி நீங்கள் வழிபடணும்னு சொன்னால் காலையில் எந்திரிச்ச உடனே புனித நீராடிட்டு பன்னீர் மஞ்சள் கலந்த தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் அருகம்பில் விநாயகர் பெருமானுக்காக சேர்த்து. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு வள்ளுவர் ஜோதிடர் அருண்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. புத்தாண்டு பலன், அதாவது சித்திரை புத்தாண்டு பலன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத அவரை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஐபிசி பக்தி தமிழ் நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது. ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு மீண்டும் புத்தாண்டு பலன்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது எப்போ பிறக்குது, அந்த பிறக்கிற நேரத்தில் நம்ம என்னெல்லாம் வழிபாடு செய்யணும், எப்படியான ஒரு கிரக சேர்க்கையோட ஒரு அற்புதமாக இந்த புத்தாண்டு பிறக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். வருஷந்தோறும் பொதுவாகவே மக்கள்கிட்ட இந்த தமிழ் புத்தாண்டுன்னு வந்துட்டாலே ஒரு மிகப்பெரிய குதூகலம் இருக்கும். அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் இருக்கும். குறிப்பாக தமிழர்கள்ட்ட இந்த புத்தாண்டு பலன்கள் என்பது எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுவோட பெயர்ச்சியை வச்சு தான் இந்த புத்தாண்டு பலன்களை யூஸ்வலாகவே கணிக்கிறது ஒரு வழக்கம். புராதன காலகட்டங்களில் அப்பொழுது வாழ்ந்த சித்தர்கள் எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த பாடல்களை பொறுத்து தான் அந்த வருஷத்தினுடைய முழு வெண்பாவும் அமையும் அப்படின்றது பொது பலன்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் இந்த வருஷத்தினுடைய தொடக்க காலகட்டம் இருக்கு. இந்த வருஷத்துல மிக முக்கியமா பார்க்கும்பொழுது பார்த்தா மழை பொழிவு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி முக்கியமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் கண்டிப்பாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மகத்துவம் வாய்ந்த வருடமாக இருக்கும். குறிப்பா வேளாண் பொருட்களும் அந்த விவசாயமும் செழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான சூழல்களை இந்த வருடம் ஏற்படுத்த போகுதுன்னு சொல்றாங்க. என்ன இந்த வருஷத்துல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா அந்த வெண்பால குறிப்பிட்டிருக்குன்னு சொன்னா சிசுக்களுக்கு ஒரு புதுவிதமான தொற்று நோய் வரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கு தாக்கக்கூடிய ஒரு தொற்று நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த வருஷத்தில் விமான விபத்துக்கள் நிச்சயமாக பல இடங்களில் ஏற்பட்டே தீரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனியோடு ராகு எப்போதெல்லாம் தொடர்பு படுகிறதோ அப்போதெல்லாம் இது மாதிரியான விமானம் சார்ந்த விஷயங்களோ அல்லது காற்றில் பரவக்கூடிய தொற்று வியாதிகளை ஏற்படுத்தக்கூடிய நோய்களோ அல்லது கம்யூனிகேஷன் ரிலேட்டடான இஷ்யூஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இயற்கையில் பரவும். அது இந்த வருஷத்தில் ரொம்பவே கவனிக்கத்தக்க விஷயமாக இருக்கிறது. மற்றபடி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆவரணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தங்கத்தின் விலை எங்கேயோ பீக்கில் போயிடும். குறிப்பாக ஒரு சவரத்தெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு முடியறதுக்குள்ள 1 லட்சத்தையே தொட்டுடும். அந்த அளவுக்கான ஒரு அமைப்புகளை இதனுடைய சூழல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். 2வது விஷயம், இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்க காலகட்டங்களில் நீச்சபங்க ராஜயோகத்தோடு வருஷத்தினுடைய தொடக்கம் இருக்கிறது. குறிப்பாக புதனும் சுக்கிரனும் மீன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்காங்க. சூரிய பகவான் மேஷத்தில் உச்சமாக இருக்குது. அது மட்டும் இல்லாத ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கிரகங்கள் இந்த வருஷத்தில் 3 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது. அதில் குறிப்பாக குரு பெயர்ச்சி மே மாதம் 11ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகினாலும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் இந்த வருஷத்துல அடுத்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி இந்த தமிழ் புத்தாண்டு முடியறதுக்குள்ள சனி பெயர்ச்சியும் இந்த வருஷத்திலே நடக்குது. அப்ப இந்த 4 முக்கிய பெயர்ச்சிகளை வைத்து நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தையும்
பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இந்த புது வருஷம் கண்டிப்பாக அமையும். புது வருஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவர்களுக்கான ராசி பலன்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுல வந்து ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. அதற்கு முன்னதாக வந்து ரொம்பவே சுபீட்சமாக இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்னவா இருக்கு, அதே போல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னா அந்த ராசிகள் என்னென்னவா அமைய போகுது. ஸோ இந்த வருஷத்துல முக்கியமான விஷயமா பார்க்கும் பொழுது பார்த்தா சனிப்பெயர்ச்சி ஆகிறதுனால அந்த சனி பகவானுடைய பிடியிலிருந்து விடுபடக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய வருஷமா இருக்கும். அதுல முதல்ல இருக்கக்கூடியது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மன நிறைவையும் மன தெளிவையும் ஏற்படுத்தக்கூடிய வருஷமா இருக்கும். கிட்டத்தட்ட கடந்த 7.5 வருஷ வாழ்க்கையினுடைய அத்தனை வழிகளையும் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சை இந்த வருஷம் கண்டிப்பாக வழங்கும். அதற்கடுத்தது அஷ்டமத்து சனி எப்படா முடியும்னு சொல்லி வாழ்க்கையில ஒரு சன்னியாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தமே, ஒரு பற்றில்லாத வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்தமேன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய அடிப்படையில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தாண்டி பார்க்கும் பொழுது பார்த்தா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு மிகச்சிறந்த வருஷமாக இருக்கும். குறிப்பா குடும்ப வாழ்க்கையில மேன்மை, பொருளாதாரத்துல பெரிய அளவுல முன்னேற்றம், ஒரு பெரிய மெஜஸ்டிக்கான பவரா காட்டிக்கக்கூடிய அத்தனை ஆளுமை சக்திகளையும் ரிஷபராசிக்கு கடவுள் இந்த வருஷத்துல கொடுக்க போறாருன்னே சொல்லலாம். அதற்கடுத்தது துலாராசிக்காரர்களுக்கு ஓடிப்போன ராஜாவுக்கு 9ஆம் இடத்தில் குரு வந்தா போற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்ற மாதிரி 9இல் வரக்கூடிய குரு துலாராசிக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம். பெரிய பெரிய அதிர்ஷ்டமும் புதையலும் தானாக தேடி வரப்போகிறது. துலாராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல எதையெல்லாம் இழந்தாங்களோ அதையெல்லாம் அள்ளி கொண்டு வரப்போகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா இருக்கும். அதற்கடுத்து இருக்கக்கூடியது முக்கியமா பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரர்கள் இப்பொழுது 7.5 சனியினுடைய பாத சனிக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இருந்தும் 5ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் பெரிய பெரிய யோகத்தை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கும்பராசிக்காரர்களுக்கு அவருடைய நீண்ட நாள் கனவுகள் அத்தனையும் பலிதமாக கூடியதாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ற மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனி வருதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கலக்கத்தோட இருப்பாங்க. தயவு கூர்ந்து கவலைப்படவே வேணாம். இந்த தமிழ் புத்தாண்டு முடியறதுக்குள்ள சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கை மிகப்பெரிய இடத்துல இருக்கும். குறிப்பா நிறைய பணத்தை அவர்கள் அள்ளி கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவே இருக்கும். ஸோ மேற்கூறிய ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல ஒரு மிகப்பெரிய மனத்தெளிவும் மனநிறைவும் சந்தோஷத்தையும் தரும். மற்ற ராசிக்காரர்கள் எங்களுக்கு எதுவுமே இல்லையான்னு சொல்லி வருத்தப்பட வேணாம். ஸோ நகரக்கூடிய 4 கிரகங்களை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய பலன்களை கண்டிப்பாக இந்த வருஷம் வழங்கும். புத்தாண்டு அப்படின்னு சொன்னா அன்றைக்கான வழிபாட்டு முறை அப்படின்னா பொதுவான வழிபாட்டு முறை என்ன? ஸோ பொதுவா ஒவ்வொரு இடத்தை பொறுத்தும் இந்த புத்தாண்டுல வழிபாட்டு முறைகள் மாறுபடுது. சிலர் வழக்கமா புத்தாண்டுக்கு காலையில புனித நீராடிட்டு கோவில்ல போயிட்டு வழிபடுறது வழக்கம். சில பேர் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த கனி காணுதல்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது பூஜை அறையில குளிச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த பழம் வச்சிருப்பாங்க, ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு கண்ணை முடிச்சு பார்க்கறது ஒரு வழக்கமாக இருக்கும். ஸோ யூஸ்வலி பொதுவா புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில துயில் கலைங்க. தமிழ் புத்தாண்டுல எப்படி நீங்க வழிபடணும்னு சொன்னா காலையில எந்திரிச்ச உடனே புனித நீராடிட்டு பன்னீர் மஞ்சள் கலந்த தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் அருகம்பில் விநாயகர் பெருமானுக்காக சேர்த்து அந்த அருகம்பில்லால் தொட்டு உங்கள் வீடு முழுக்க அந்த பன்னீரையும் மஞ்சள் நீரையும் சுத்தமாக தெளிச்சிருங்க. தெளிச்சுட்டு உங்க வீட்டை சுத்தம் பண்ணுங்க. பூஜை அறையை அழகா சுத்தம் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை அத்தனையும் பூஜை மலர்களால அலங்காரம் பண்ணுங்க. ஒரு நிவேதியம் மாதிரி காலையில ஏதாவது சாமிக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சக்கரை பொங்கலோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ ஒரு சாக்லேட்டோ 2 வெத்தலை பாக்கு வாழைப்பழத்தை வச்சு அந்த வீட்டு பூஜை அறையில மனமுருக இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. அதே மாதிரி வீடு முழுக்க சாம்பிராணி தூபம் காட்டுங்க. முடிஞ்சா பசுமாட்டினுடைய சாணம் கிடைச்சதுன்னா அதை வாங்கி உங்களுடைய வாசல்ல தெளிங்க. இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அழகா குளிச்சுட்டு உங்களுடைய குலதெய்வ கோவில் இருந்துச்சுன்னா அந்த குலதெய்வ கோவிலுக்கு நிச்சயமாக தமிழ் புத்தாண்டிலே நீங்கள் சென்று வழிபட்டு விட்டு வந்தீர்கள் என்றால் அந்த வருடம் முழுக்க உங்கள் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் உங்கள் வாழ்க்கையையும் காத்து உங்கள் வாழ்க்கையில நீங்க நினைக்கிற எல்லா விஷயத்தையும் சத்தியமாக வெற்றியடைய செய்யும். நேரம் இருப்பவர்கள் சூழல் இருப்பவர்கள் பக்கத்துல வேற ஏதாவது புராதன கோவில்கள் இருந்தாலும் சரி அல்லது உள்ளூரிலே இருக்கக்கூடிய எங்க உள்ளூர் தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த கோயிலுக்கு போயிட்டு அவங்க வழிபட்டுட்டு வந்தாலே போதும். ஸோ ரொம்ப முக்கியமா புத்தாண்டு அன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்க. அந்த தானம் என்பது ஒரு சின்ன சாக்லேட்ல தொடங்கி எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு கோயிலுக்கு போறோம்னு சொன்னா உங்க கையால ஒரு புடி சுண்டலை ஒரு 10 பேத்துக்கு கொடுங்க. அப்படி நீங்க கொடுக்கும்போது இந்த வருடம் முழுக்க உங்கள் கைகளால் பல பேத்துக்கு நீங்க அள்ளி கொடுப்பீங்க. ஸோ உங்களிடத்தில் செல்வ வளங்களும் கடவுள் புண்ணியத்துல சேரும். புத்தாண்டுல யார்கிட்ட இருந்து பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு சென்டிமெண்டா ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க. பொதுவா நம்ம
எப்படி வாங்கலாம், அதுக்கான வழிமுறை என்னன்னா, அந்த டேயில் வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் கைவிசேஷம் ஒன்று கோவிலில் போய் நம்ம வாங்கிட்டு வரோம். காசோட சேர்த்து கொடுப்பாங்க, ₹1 அதை சேர்த்து ஒரு நெல்லோட சேர்த்து கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஏதாவது வழிபாட்டு முறைகள் அல்லது பெற்றுக்கொள்ளுதல் இது மாதிரி ஏதாவது கண்டிப்பா உண்டு. ஈவன் நான் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன், புத்தாண்டுக்கு எல்லாரும் நீங்க தானம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் தானம் செய்ய செய்ய உங்களிடத்தில் செல்வ வளம் கண்டிப்பாக சேரும். ஏன்னா இருந்தாதான் நம்ம 4 பேத்துக்கு கொடுக்க முடியுன்றது தான் அதோட கான்செப்ட். ஸோ முக்கியமாக நீங்கள் கேளுத்து இந்த பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வர்றதுக்காக புத்தாண்டில் அப்பா அம்மா கிட்ட பணம் வாங்குறது ஒரு பெரிய விசேஷம். ஈவன் எல்லா பகுதிகள்லையும் அது நடக்கும். குறிப்பாக கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ தாய் தகப்பனுடைய பாதத்தை தொட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அவங்க கையால் ஒரு பிடி காசோ அல்லது ₹1 நோட்டோ அது எதுவாக இருந்தாலும் சரி அதை மனமுருக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுடைய குருமார்கள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த குருமார்கள்ட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு குருமார்கள்ட்ட இருந்து எடுத்துக்கலாம். இல்லைங்க சார் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ, எந்த கடவுளை நீங்கள் உங்கள் தாய் தகப்பனாக நினைக்கிறீர்களோ அந்த இறைவனுடைய பாதத்தில் நீங்கள் பணத்தை வச்சுட்டு மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணி அதை நீங்கள் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அல்லது உங்களுடைய கல்லாப்பெட்டியில் வைங்க. வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அப்பா அம்மா இருந்தாங்கன்னா ஒரு புடி காசு அவங்க கையால் அள்ளி கொடுக்க வச்சு அந்த புடியை முடி போட்டு அவங்க பூஜை ரூம்லேயோ அல்லது அவங்க வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துலையோ நீங்கள் வைத்து பாருங்கள். சத்தியமாக இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய பணம் வந்தே தீரும். ஏன்னா அப்பா அம்மாவை தாண்டிய கடவுள் என்பது இந்த பிரபஞ்சத்தில் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா கலியுகத்தில் அவங்கள தான் நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய தெய்வங்கள். ஏன்னா அவங்களுடைய ஆற்றல் எல்லாம் சேர்ந்து தான் உங்களை உருவாக்கி இருக்கு. ஸோ உங்களுடைய உணர்வுகள் அத்தனையும் வளர்ச்சியை கொண்டு வரணும்னா அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கணும். இதை புத்தாண்டு அன்னைக்கு செஞ்சிங்கன்னா இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டான வருஷமாகவே சத்தியமாக இருக்கும். எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் அதை அடிச்சுக்கிட்டு போயிடும். நிச்சயமா. அதாவது புத்தாண்டு காலம் அப்படின்றது அந்த நாளில் என்னெல்லாம் பண்ணணும், அந்த நாளில் இருக்கிற கிரக செயற்கை எல்லாம் இல்லை, என்னென்ன ராசிக்காரர்களுக்கு எப்படியான நன்மைகள்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பிரீஃபாக இந்த காணொலியில் பார்த்தோம். தொடர்ந்தும் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலாபலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து வரும் காணொலியில் பார்க்கலாம். நிச்சயமா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் 4 ரோடு சேலம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.